ஹாய் வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, துபாய் ஃபேமஸான குனஃபா சாக்லேட்டை எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். இதில் மில்க் சாக்லேட்டு தான் யூஸ் பண்ணேன். 200 கிராம் எடுத்துக்கிறேங்க. ஒயிட் சாக்லேட் 50 கிராம் எடுத்துக்கிறேங்க. ஃபில்லிங்க்கு பிஸ்தா 100 கிராம், வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மெல்லிசான வறுத்த சேமியா 75 கிராம், உருக்கின வெள்ளை சாக்லேட் 2 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல வெள்ளை சாக்லேட்டை நம்ம வெட்டிக்கிடலாம். இதை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம உருக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை உருக்க போகிறோம். அதுக்கு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த கிளாஸ் பவுலை மேலே வச்சுட்டு சாக்லேட்டை நல்லா கிண்டுங்க. இது போகிற நல்லா இலகி வரும். இந்த நல்லா உருகிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன பைப்பிங் பேக் செய்ய போகிறோம். அதுக்கு லெமன் எல்லோ ஃபுட் கலரை ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் 2 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. ஒயிட் சாக்லேட் 1 ஸ்பூன் எடுத்து அதில் பிளாஸ்டிக் பையில் வச்சு நல்லா ரப்பர் பேண்டை வச்சு டைட்டாக மூடிக்கோங்க. இந்த கவரை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த கலர் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒயிட் சாக்லேட் இப்போ எல்லோ கலராக மாறிடுச்சு பாருங்கள். இதே போல் க்ரீன் கலரையும் எடுத்து இதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கிறேங்க. பெரிய சாக்லேட் மோடு எடுத்துக்கிறேங்க. இதில் நம்ம இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் ஒயிட் சாக்லேட் செஞ்சோம்ல, அதை உங்கள் விருப்பமான இதில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. விரலை வச்சு லேசாக அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் கட் பண்ண போகிறோம் பாருங்கள். கட் பண்ண மில்க் சாக்லேட்டை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு இதையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்க போகிறோம்.
நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நல்லா உருகிருச்சு பாருங்கள். இப்போ இதை இந்த மோல்டில் நம்ம ஊற்றிக்கிடலாம். சாக்லேட் நாலா பரமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண மோல்டை நல்லா பெரட்டி போட்டு நல்லா டேப் பண்ணிக்கிறங்க. ஒரு தின் லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆனால் போதும், ரொம்ப திக்காக வேணாம். அதுக்காக தான் நம்ம இப்படி பெரட்டி போட்டுங்கிறோம். இப்போ ஓரங்களை ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு நல்லா இந்த சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் செட்டாக விடுங்க. இப்போது ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு பட்டரை மைக்ரோவேவ் ஓவனில் 30 செகண்ட்ஸுக்கு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வறுத்த சேமியாவை நல்லா கையால் நல்லா நம்ம உடச்சி எடுத்துக்கிறலாம். இப்படி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். உருக்கின வெண்ணெயில் இப்போ உடைச்ச சேமியாவை போட்டு கலந்துக்கிறலாம். சேமியா நல்ல வெண்ணெயில் நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இப்போது பிஸ்தா பேஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல பிஸ்தாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோங்க. போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கலருக்காக பிஸ்தா எசன்ஸு ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு இதையும் நல்லா கலந்துக்குங்க. இதில் இப்போ ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. உருக்கின வெள்ளை சாக்லேட்டை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் அதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேமியாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாக்லேட் இருக்குதுல்ல, அதை இதில் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கிறோங்க. இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரிஜினல் சாக்லேட்டில் தஹினி பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. எனக்கு தஹினி ஃப்ளேவர் பிடிக்காதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ செட்டான சாக்லேட் மோல்டில் இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள். ஈவனாக நல்லா அந்த ஃபில்லிங்கை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதில் உருக்கின மில்க் சாக்லேட்டை நம்ம ஊற்றி கவர் பண்ண போகிறோம் பாருங்கள். எல்லா கார்னர்ஸும் படுற மாதிரி சாக்லேட்டை ஊற்றிக்கோங்க.
இப்போ ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிறேங்க. ஓரத்தில் இருக்கிற சாக்லேட்டை தொடச்சி விட்டுக்கோங்க. பபிள்ஸ் இல்லாமல் இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் 2 hours வைக்க போகிறோம். 2 hours later. 2 hours கழித்து நல்லா செட் ஆயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சைட்ஸை லூசன் பண்ணிக்கிறோம். சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால ஈஸியாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள். இந்த அருமையான அழகான சாக்லேட் பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அழகான குனஃபா சாக்லேட் ரெடி. நான் இன்னொரு மோல்டுலையும் சின்ன மோல்டுலையும் ஊற்றுனேன். அது பாருங்கள், அதுவும் நல்லா செட் ஆயிருச்சு பாருங்கள். இப்போ இதை உடச்சி கட்ட போகிறேன் பாருங்கள், அதுக்குள்ளே ஃபில்லிங் எப்படி இருக்குண்டு. வாவ், சூப்பர் எம்மியான நல்ல டேஸ்டியான குனஃபா சாக்லேட் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.